வணக்கம். 1900s there was an ice harvesting business in the United States. உங்கள் வீட்டுக்கு ஐஸ் வேணும்னா இந்த ஆளுங்க தான் கொண்டு வந்து தரணும். There was no other way. In frozen lakes, only during winter, these guys would go cut up large parts of the frozen layer of water and distribute it. எப்படி டிஸ்ட்ரிபியூட்? குதிரை வண்டியில் இழுத்துட்டு போவாங்க. ஸோ இவங்க பிஸ்னஸ் ஐடியாலாம் எப்படி அப்படின்னா, இன்னும் நிறைய குதிரைகள் வாங்கலாம், இன்னும் பெரிய குதிரை வண்டிகள் வச்சுக்கலாம். அதுதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸாகவே இருந்தது. த ஒன்லி வே ஃபார் ஐஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட். அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷங்கள் கழித்து ஐஸ் 2.0 அப்படின்னு சொல்லாமே, இந்த ஃபேக்ட்ரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்தது. எலக்ட்ரிக் பவர் வச்சு யூ குட் கூல் எ பிளேஸ், ஒரு பெரிய வீடு அளவுக்கு ஒரு இடத்த நல்லா கூல் பண்ணி அந்த இடத்துல ஐஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி ஐஸ் மேன் அப்படின்னு பேர், ஒரு கொக்கி வச்சுருக்கான் பாருங்க, பெரிய பிளாக் ஆஃப் ஐஸை தூக்கிட்டு போகிறான். he could go and distribute the ice to whoever wanted it. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, சென்னையில் ஐஸ் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடமே இருக்குது. நான் கேட்பேன், என்னப்பா அந்த இடம் சில்லுன்னு இருக்குமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஏசியா அப்படின்னு. பிரிட்டன்லேருந்து நம்ம ஊருக்கு ஐஸை கொண்டு வந்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். ஏன்னா தெர் வாஸ் நோ கூலிங் ஃபெசிலிட்டி எனிவேர் எல்ஸ், நோ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. ஸோ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். திஸ் குட் பி கால்டு ஐஸ் 2.0. அப்புறம் ஐஸ் 3.0 வந்தது இன்னொரு 30-40 வருஷத்தில். அது என்ன? த ரெஃப்ரிஜரேட்டர். அவரவர்கள் வீடுகளில் அவரவர்கள் வேண்டும் பொழுது ஐஸ் தயார் செய்து கொள்ளலாம். அந்த பனிக்கட்டியை நான் வேணா என் வீட்டில் நான் தயார் பண்ணிக்கிறேன். எதுக்கு எங்கேயோ மேனுஃபேக்சர் பண்ணி, எங்கேயோ ஷிப்பிங் பண்ணி, எங்கேயோ ஸ்டோரேஜ் பண்ணி நீ கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நான் செலவு பண்ணணும், அதுக்கெல்லாம் பணம் கொடுத்துண்டு அப்படிங்கிற, that was the third innovation. Yes, there was one way they did it, another way they did it later, and now the modern way to do it is do it at your home. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐஸ் 1.0 பண்ணின கம்பெனியில் எந்த கம்பெனியும் ஐஸ் 2.0 பண்ணல. நம்ம குதிரை வண்டியில் பண்ணிகிட்ருக்கோமே, ஐஸ் தானே நம்ம தயார் பண்ணணும், அதை நம்ம ஃபேக்ட்ரி பண்ணால் என்னன்னு அந்த பிஸ்னஸ் தாண்டி இந்த பிஸ்னஸ்க்கு வரவே இல்லை. ஐஸ் ஃபேக்ட்ரி பண்ண யாரும் ரெஃப்ரிஜரேட்டர் பண்ண வரவே இல்லை. Refrigerator was a new innovation brought by somebody else. நேற்று பார்த்த மாதிரி அந்த ஸ்மால் வின்ஸ் பெரிய மலைகளுக்கு ஏற ஆசைப்படாமல் நிறுத்தி வைக்குதோ, or is there something else? பிஸ்னஸில் எஸ் கர்வ் அப்படின்னே ஒன்று சொல்லுவாங்க, சிக்மாய்டு அப்படின்னு. மேத்தமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 1/1 + e⁻⁻x அப்படிங்கிற ஒரு கர்வ். அது பியூட்டிஃபுல் எஸ் மாதிரி இருக்கும். அது ஆரம்பம் மெதுவாக இருக்கும். எனி பிஸ்னஸ், எஸ், த க்ரோத் வில் பி கைண்ட் ஆஃப் ஸ்லோ, தென் பிக்கப் ஆகும் நல்லா, அப்படியே வேகமாக. யூத், அந்த இளமை பருவம், நல்லா யாரை பார்த்தாலும் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, யூத். அண்ட் தென் தெர் வில் பி அ ஸ்லோ டவுன் வேர் யூ ஸ்கேல் அப் பட் யூ ஸ்லோ டவுன், அண்ட் ஃபைனலி யூ மெச்சூர், அண்ட் தட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஓல்ட் ஏஜ் ஆஃப் த கம்பெனி. இதுக்கு மேலே இந்த பழத்தில் சாறு பிழிய முடியாது அப்படிங்கிற மாதிரி தெர் வில் பி அ பிளாட்டோயிங், ஒரு சமநிலைக்கு வந்துடும். அந்த க்ரோத் ஃபேக்டர் கம்மியாகி இட் வில் கோ டவுன் டு அ பிளாட்டோட் ஃபேஸ். இது நோபடி கேன் எஸ்கேப் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பெரிய கம்பெனியாக இருந்தாலும், எவ்வளோ ஸ்மார்ட் கம்பெனியாக இருந்தாலும், தெர் வில் பி திஸ் எஸ். வளைவுகள் வேறு மாதிரி இருக்கலாமே ஒழிய, அந்த ஃபேஸஸ் இருக்குது பாருங்கள், ஆரம்பம், நடுநிலை, கடைசி நிலை அப்படிங்கிறது நோ வே யூ கேன் எஸ்கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடைசி நிலை போகும்போது அப்படி நிற்கும் போது, அப்போ தான் அந்த மும்முனை தீர்ப்பு, எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு நிற்குது. சரியாக பண்ணலை, யுவர் காம்படிஷன் வில் ஈட் யூ அலைவ் and you will just get into obsolescence. You might die, you might close down, you might just vanish from the face of the earth.
எஃபர்ட் ஒழுங்காக போட முடியாமல் எப்படியோ தத்தளிச்சுட்டு இருந்தீங்கன்னா you will just continue without any serious improvement or deterioration. You will basically become irrelevant in the new scheme of things. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில் நோக்கியா மாதிரி, எஸ் ஒரு காலத்தில் பெரிய ஆளுங்க பாவங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க. யார் கையிலையாவது நோக்கியா ஃபோன் இருக்கான்னு பாருங்க. அது பண்ணாமல் சரியாக டெசிஷன்ஸ் எடுத்து அஜைலாக திங்க் பண்ணி ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ணினீங்கன்னா, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ணினீங்கன்னா தட் இஸ் வென் யூ கெட் சஸ்டெயின்ட் மொமெண்டம். அந்த வந்த வேகத்தில் அடுத்த கர்வ் ஆரம்பிக்கிற ஒரு அழகான மொமெண்டம் உங்களுக்கு கிடைக்குது. ஒன்லி த பேரனாய்ட் சர்வைவ் அப்படின்னு ஒரு புஸ்தகம். இவர் இன்டெலோட சிஇஓ ஆண்டி க்ரோவ் அப்படிங்கிறவர். He talks about all his experiences running Intel, particularly during that critical phase. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு இன்டெல் சிப் இருந்துட்டு இருந்த காலம் அது. எல்லாம் நல்லா தானே இருந்திருக்கணும் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு அத்தனை பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டார் இஸ் வாட் திஸ் புக் இஸ் அபவுட். இதில் he talks about something special called the inflection point. அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் தான் அப்படி கர்வ் ஏறி அப்படி போய் நிற்கிறது. அந்த முனையில் சரியான முடிவுகள் எடுத்தா தூக்கும், சொதப்பினா we might become irrelevant or even obsolete. அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிப்பது எப்படி, அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வருவதற்கு முன்னால் how to take preventive action, how to take proactive steps அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புஸ்தகம். ஸோ basically he says success breeds complacency. உனக்கு கொஞ்சம் ஒரு வெற்றி வந்துடுச்சுன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு மூடுக்கு போயிட்டேன்னா that complacency breeds failure. இப்போ நீ ஜெயிச்சிட்டு இருக்கிறது இதே காரணத்தினால நீ தோக்க போகிற கொஞ்ச நாளில். ஒன்லி த பேரனாய்ட், எதை கண்டாலும் பயந்து அப்படியே விருண்டு போகிறாங்க பாருங்க, ஒன்லி தே சர்வைவ் அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட எசன்ஸே. புக்கோட பேரே அதுதான், ஒன்லி த பேரனாய்ட் சர்வைவ். இது ஏன் நடக்கிறது? பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இட் குட் பி பொலிட்டிக்கல். ஒரு கவர்மெண்ட் மாறுறதுனாலையோ, ஒரு கண்ட்ரி ரெண்டாக உடையிறத பார்த்துருக்கோம், கண்ட்ரிகள் சேர்றத பார்த்துருக்கோம், அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தாவறத பார்த்துருக்கோம். குட் பி த ரீசன். இட் குட் பி டெக்னாலஜிக்கல். ஸோ ஒரு டச் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்தது இட் சேஞ்ச் த லேண்ட்ஸ்கேப் ஃபார் மெனி மெனி கம்பெனிஸ் ஹூ ஆர் பில்டிங் பட்டன் ஃபோன்ஸ். ஞாபகம் இருக்கா? பிளாக் ஸ்வான் அப்படின்னு ஒன்று பார்த்தோமே, பிளாக் ஸ்வான்ஸ். இட் குட் பி காம்படிட்டர்ஸ். 2-3 காம்படிட்டர்ஸ் ஒன்றுடன் ஒன்று சேரும் பொழுதெல்லாம் இந்த பெரிய கம்பெனிஸ்க்கு திக்குன்னு இருக்கும். ஏன்னா இவனை தனியாக நான் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்க முடியும், அவனை தனியாக சண்டை போட்டு ஜெயிச்சிருக்க முடியும், இவங்க 2 பேரும் சேர்றாங்களே, what do I do now? That could be an inflection point. And finally, COVID. It could be biological. Many companies have now reached that inflection point simply because what worked last time, what worked last year may not work when the world opens up again. May not work because the world may never open up again properly the way it was before. So, those are the reasons that could lead you to an inflection point. And external மட்டும் இல்லை, internal-ஆவும் இருக்கலாம். There could be internal reasons like the founder basically losing interest and pursuing something else. What was the focus when he started the company or when she started the company is no longer the focus for that person. That could be an inflection point. You might grow too fast. ஒரு அளவை விட நீங்கள் வேகமாக வளர்ந்தா, தேவையான ப்ராசஸை சரியாக போடலைன்னா, what worked for a small team may not work, will not work for a large team. There could be talent shortage. இந்த பர்டிகுலர் ஸ்கில் இருந்தால் தான் நம்ம ரெக்ரூட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது, அந்த ஸ்கில் இந்த இடத்துல போதுமான அளவு உற்பத்தி ஆலைன்னா ஓரளவுக்கு மேலே உங்களால் வளர முடியாது. What are you going to do? And it could be you are not listening to the customer anymore.
எத்தனை கம்பெனிஸ் அந்த மாதிரி ஒரு அழிவை சேர்ந்துருக்கு தெரியுமா? What worked when they were small because they could just pick up the phone and call customers will not work when there are 1,000,000 customers. You need to put a process. You need to probably automate something. You need to probably look for anomalies, look for unhappy customers. If you don't do that proactively, inflection point. ஒரு ஊசலாடுற இடத்துல வந்து நின்று என்ன கீழே போகலாமா அப்படின்னு கேட்குற அந்த நேரத்தில் வந்து நிற்கும். இந்த லிசர்டுக்கு பேர் ஜீசஸ் லிசர்ட்னு பேர். என்ன பண்ணுதுன்னு பாருங்க. It can actually walk on water. It is not walking on water though. தண்ணிக்குள்ள காலு போறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த காலை தூக்கிட்டு அடுத்த காலை வைக்குது. திஸ் பிக்சர் இஸ் ஸ்பெஷல். ஐசக் நியூட்டன் வரைஞ்ச பிக்சர் இது. என்ன சொன்னார்னா, மரத்திலிருந்து ஆப்பிள் விழுதே அதே மாதிரிதான் சந்திரனும் எர்த்த நோக்கி விழுந்துக்கிட்டு இருக்கு. என்ன அது விழற தூரம் இந்த வட்டம் நேரா சுத்திடுதா, அது அப்படி போயிட்டு இருக்கு, விழுது. ஆனா விழற அளவுக்கு வட்டம் சுத்தி போகுது. இட் இஸ் கோயிங் அரவுண்ட் த எர்த் பிகாஸ் இட் இஸ் கவரிங் ஜஸ்ட் தட் மச் டிஸ்டன்ஸ் ஹரிசான்டலி. அது விழறதுக்குள்ள எர்த்தை சுத்த ஆரம்பிச்சிடுது அப்படின்னு ஒரு தியரி கொடுத்தார். ரொம்ப அழகான ப்ரூஃப் அது. டார்சான் ஸ்விங் பார்த்துருப்பீங்க, கார்ட்டூனில் பார்த்துருப்பீங்க, புக்கில் படிச்சிருப்பீங்க, மூவியில் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் இன்கம்ப்ளீட். திஸ் இஸ் டெத் டு ஹிம். Before the swing of one vine ends, he needs the second swing. அந்த இன்னொரு வைன் வரல, அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துல இல்லை, he will die or he will probably swing back. So, what is the way out of this S-curve? Can I escape it at all? நாளைக்கு பார்க்கலாமா?